Taste the Daily. திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விளையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திசையன் விளை பேரூராட்சிக்கு உட்பட்ட நாடார் அச்சம்பாடு கிராமத்தில் உள்ள வெள்ள நீர்த்திட்ட கால்வாய் பகுதியில் ஏற்கனவே குப்பைகள் கொட்டப்பட்டுள்ள நிலையில் தற்போது கேரளாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகளும் கொட்டப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கேரளாவில் இருந்து கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்படும் நிலையில் விடிய அரசின் சுகாதாரத்துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பொதுமக்கள் அதிருப்தியடைந்துள்ளனர். எங்களுக்கு சுகாதார கேடு ஏற்படுகிறது. இங்கே தீ வைத்து விடுகிறார்கள். இதனால பல சங்கடங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப நோய்கள் ஏற்படுது. எந்த அதிகாரத்தை சொல்லி எந்த நடவடிக்கையும் இல்லை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வரும் 5ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசும் என்றும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளின் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியிருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சியில் திமுக எம்எல்ஏ அப்துல் வாகப் மற்றும் மேயர் உள்ளிட்டோர் கூட்டு சேர்ந்த மக்களின் வரி பணத்தை கோடிக்கணக்கில் முறைகேடு செய்துள்ளதாக அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். திருநெல்வேலி அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாளையங்கோட்டை காந்தி நகரில் டிடிசிபி அனுமதி பெறாத ரியல் எஸ்டேட் இடத்தில் பாதாள சாக்கடை, குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட பணிகள் நடைபெறுவதாக கூறினார். எம்எல்ஏ வகாப் ஒரு இடத்த காந்தி நகரில் அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு போகிறாங்க, குடிநீர் இணைப்பை கொண்டு போகிறாங்க. அதுக்கு எந்த பணமும் கட்டப்படவில்லை. அது நிறைய பணம், கோடிக்கணக்கான ரூபா அதுக்கு மறுபடி கட்டணும். அப்ரூவல் இல்லாத இடத்துக்கு அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கார். பழைய கமிஷனரு சுகபுத்ரா, இந்த ஜாயிண்ட் ஒன் ரிஜிஸ்டரு, இந்த மாநகராட்சியினுடைய மேயரு, அதே போல் வகாப், இவங்கள பேர் சேர்ந்து ஒரு சட்டத்திட்டத்துக்கு புறம்பா, சட்டத்துக்கு கட்டுப்படாமல் இந்த வேலைகளை செஞ்சு வச்சுருக்காங்க.